லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சீதா ஏதாவது தப்பா சொல்லிட்டாளா? முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்பணும். எவனாவது ஒருத்தனுக்கு இவளை கட்டி வச்சு இவளை அனுப்பி தொலைங்க. இவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் உருப்படாது. அதுக்கு முன்னாடி முதல்ல இவளை அனுப்புறேன். மகாலட்சுமி மேடம், நான் ராம்சாருக்கு நான் 2வது இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட். மாமாவுக்கு நீங்க தான் செகண்ட். அப்போ வீட்டை விட்டு போறதா இருந்தா நீங்க தான் முதல்ல போகணும். என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? நான் 2வது பொண்டாட்டியாம். என்ன அசிங்கப்படுத்துறான். ஹலோ ஹலோ ஹலோ, நான் எங்க அசிங்கப்படுத்துதேன்? உண்மையதானே சொல்லுதே. சூர்யாவையும் உன்னையும் சேர்த்து வச்சு சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது எங்களோட கடமை. சீதா, எப்படி இருக்க? அக்கா, மகாலட்சுமி குலசேகரப்பட்டினம் வந்தாங்களா? அக்கா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுக்கா. மகாலட்சுமி அங்க வந்தாங்களா? ஆமா, வந்தாக. அதுக்கு என்ன? இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் போன் பண்ணி சொன்னாரா? என்ன சொன்னாங்க? எதுக்கு இவ்ளோ தூரம் தேடி உன்னை பார்க்க வந்தாங்களா? என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாக. மன்னிப்பா? மகாலட்சுமி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? ஆமா, நான் ரிசப்ஷனுக்கு வந்ததுனால தானே சூர்யா கோச்சுக்கிட்டு ஊரை விட்டு போனாரு. நானும் சூர்யாவும் பிரிஞ்சிருக்கேன், அங்க வந்தது தானே காரணம். அதுக்காக தான் மன்னிப்பு கேட்க வந்தாக. மத்தவங்களோட மனசு அவங்களுக்காவது புரிஞ்சிருக்கு. முட்டாள் மாதிரி பேசாதக்கா. வாழ்க்கையில மகாலட்சுமி யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் தப்ப ஏத்துக்கவும் மாட்டாங்க, மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க. உடம்பு முழுக்க திமிரு, கொழுப்பு. மகாலட்சுமிய நீ ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. நான் இல்லக்கா, நீ தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லுக்கா. தெரியும் தெரியும், அவ நல்ல மனச பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தான் தெரியல. முத்தாராம சாட்சியா சொல்றேன், அவங்க நல்லவங்க இல்லக்கா, எல்லாமே நடிப்பு. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? என்னெல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்ணதாகன்னு தெரியுமா? சொன்னா அசிங்கமா இருக்கும். அவ்வளவு கேவலமான வேலை எல்லாமே செய்தாங்க. அவங்க நீ சொல்ற மாதிரி நடந்துக்கல. உன்னைய பெத்தவர் தான் கேவலமா நடந்துக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வீட்டுக்கு வந்தது நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுதானா? நான் திருடியா? சொல்லு சீதா, உன் அப்பா சொல்றாரு. இப்ப சொல்லு, மகாலட்சுமி கேவலமானவங்களா, உன் அப்பா ராஜசேகர் கேவலமானவரா? அக்கா, அப்பாவை தப்பா பேசாதக்கா. தப்பா நடந்துக்கிட்டா தப்பா தான் நான் பேசுவேன். மகாலட்சுமி தப்பா பேச சொன்னாங்களா? அவங்க சொல்லி கொடுத்ததே நீ பேசுதியா? அவங்க பேச்ச கேட்டு நீ நம்ம அப்பாவை தப்பா பேசுவியாக்கா? நம்ம அப்பா இல்ல, உன் அப்பான்னு சொல்லு. யார் சொல்லியும் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நடக்க முடியாத என் புருஷனை ரோட்ல வச்சு அடிச்சு அவர் அசிங்கப்படுத்தினது என்னால மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன். உன் அப்பா கிட்ட சொல்லிரு, எதுக்காகவும் எப்பவும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மாட்டேன். நான் பிச்சைக்காரியம், பசி தாங்காம அம்மா தாயேன்னு அவர் வீட்டு வாசல்ல நின்னு நான் பிச்சை எடுப்பேனா? பொண்ணை பெத்தவ ஒரு பொண்ணு கிட்ட பேசுற பேச்சாது? அக்கா ப்ளீஸ் அக்கா, அழாதக்கா. அப்பா ஏதோ கோவத்துலதான். சூர்யாக்கு கால் நடக்க முடியாதுதான், ஆனா ஆம்பளை ரோசக்கார. இன்னொரு முறை அவர்கிட்ட வச்சுக்கிட்டா நானே திருப்பி அடிக்க சொல்லுவேன். சொல்லி வை. அக்கா, நீ கோவத்துல பேச
நீதான் எதுவும் தெரிஞ்சுக்காம பேசுற. அப்பாவுக்காக பறிஞ்சு பேசி உன்னையும் வெறுக்க வச்சிடாத. இது விஷயமா இதுக்கப்புறம் கால் பண்ணாத. நான் வைக்கிறேன். அக்கா 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 ஒரு நிமிஷம் அக்கா. அக்கா கட் பண்ணாதக்கா. அக்கா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுக்கா. மகாலட்சுமிக்கு என்ன இந்த வீட்ல ஏத்துக்க பிடிக்கலக்கா. என்ன விவாகரத்து பண்ணிட்டு உன்னைய ராமுக்கு கட்டி வைக்க ஆச்சப்படுதாக. அதுக்காகதான் உன்னை வந்து பார்த்தாக. அதுதான்க்க உண்மை. ஏன் இப்படி கேவலமா பேசுற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. எனக்கு புருஷன் இருக்காரு. உன்னால எப்படி இப்படி கேவலமா கற்பனை பண்ண முடியுது? தயவு செஞ்சு இனிமே எனக்கு கால் பண்ணாத. எனக்கு அப்பா அம்மா தான் இல்லைன்னு நினைச்சேன். இப்ப தங்கச்சி இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிறேன். இதுதான் நீ எனக்கு பண்ற கடைசி காலா இருக்கணும். அக்கா ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு கோவப்படாம கேளுக்கா. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. உன்னை பெத்தவர்கிட்ட போய் சொல்லு. மது யாருமே இல்லாத அனாதை இல்ல. அவளுக்கும் பாசம் காட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்க உங்களை மாதிரி கெட்டவங்க இல்ல, நல்லவங்கன்னு சொல்லு. இனிமே எனக்காக பேச, எனக்காக ஃபீல் பண்ண நீங்க யாரும் தேவையில்லைன்னு சொல்லு. புரிஞ்சுதா? இங்க பாரு, இதே மாதிரி என்ன நிம்மதியா வாழ விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா தூக்கு போட்டு செத்துருவேன் சொல்லு. மறக்காம சொல்லு. மகா, சூர்யா வேலை பார்க்குற கம்பெனி அட்ரஸ் கிடைச்சுதா? கேட்டிருக்கேன், கிடைச்சிரும். சூர்யா முன்கோபக்காரன்னு சொன்னாங்களே, நம்மள நம்புவானா? கோவக்காரன் தானே சொன்னாங்க, புத்திசாலின்னு சொல்லலையே. நீ சொல்றது சரிதான் மகா. கோவக்காரனுக்கு புத்தி இருக்காது. சூர்யாவை எதுக்கு இவங்க பார்க்கணும்? ஃப்ராட் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா? சூர்யா நம்மள நம்பினா மட்டும்தான் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது சரி, ஏன் நம்பினா மட்டும்னு இழுக்கிறீங்க? கண்டிப்பா நம்புவான், நம்ப வைப்போம். மகா சொன்னா சரிதான். மகாவால முடியாததுன்னு ஒண்ணு இருக்கா என்ன? மகாவால இனிமே எதுவுமே பண்ண முடியாது. சீத்தான்னு ஒரு நந்தி இருக்கா. இந்த நந்தியை தாண்டிதான் போகணும். நல்ல டைமிங் தான். மகா, உனக்கு கால் வருது பாரு. சொல்லு, நான் கேட்டது கிடைச்சதா? மேடம், நான் கேட்கறதும் கேட்காததும் கிடைக்கும் போது நீங்க கேட்கறது எப்படி கிடைக்காம இருக்கும்? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பு. ஓகே மேடம், டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். மேடம், டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் பாக்குறீங்களா? சரி. அக்கா, அட்ரஸ் கிடைச்சாச்சு. சூர்யாவை இன்னைக்கே பாத்துடுறோம். சூர்யாவை பார்த்து என்ன பண்ண போறாங்க? பார்க்க விடக்கூடாதே, விடவே கூடாது. என்ன பண்ணலாம்? போலாமா? போலாமா? இருங்க இருங்க, நானும் வரேன். எங்க வர? நாங்க எங்க போறோம்னு தெரியுமா? கூட வந்தா தானே தெரியும். போலாமா? போலாம். தேங்க்ஸ். போலாம், வாங்க வாங்க. நாங்க கார்ல போறோம், நீ பின்னாடி அப்படியே ஓடி வா, சரியா? இது பாரு, ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணணும். வேகமெல்லாம் ஓடுவேல்ல? ஏய் தையக்காரி, ஃபாலோ பண்ணு. அக்கா போலாம். வாங்க.
என்ன பண்ணலாம்? பின்னாலேயே போனாதே அட்ரஸை கண்டுபிடிக்க முடியும். சூர்யா கிட்ட இவங்களை பத்தி சொல்லவும் முடியும். ஐயோ, என்ன பண்றது? பாஸ் 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 பாஸ், இங்க வாங்க, இங்க வாங்க. உங்க சித்தி பேக்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் போல இருக்கு. சீக்கிரம் வாங்க பாஸ், நம்ம ஃபாலோ பண்ணி இடத்த கண்டுபிடிச்சு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அப்படியா? சித்தி முக்கியமான விஷயம் சொன்னாங்களா? பாஸ் கையில கொண்டு வந்தாங்க பாஸ். இங்க வச்சுட்டு ஏதோ பேசினாங்க, மறந்துட்டு போயிட்டாங்க. பாவம் பாஸ். வாங்க நம்ம போலாம். இரு, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். முக்கியமான விஷயமா இருந்தா போலாம். என்ன பாஸ் நீங்க அவசரமா கிளம்பி போனவங்கள ஃபோன் பண்ணி நிறுத்த கூடாது. அது அபசகுனம். நீங்க சீக்கிரமா வாங்க, நாம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். கார் இல்லையே. பாஸ் பைக் இருக்குல்ல, நல்லா ஃபாஸ்டா ஓட்டுங்க பாஸ். நான் பின்னால உட்கார்ந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறேன். என்னது? பாஸ் ஃபாஸ்டா போகும்போது விழாம இருக்கணும்ல, அதுக்கு இது. வாங்க வாங்க போலாம் போலாம் போலாம். வாங்க. பாஸ் வேகமா போங்க பாஸ். இதுக்கு மேல எப்படி ஃபாஸ்டா போறது? நான் வேணா வண்டி ஓட்டவா? உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? என் அப்பாவோட புல்லட்ட நான் தான் ஓட்டுவேன் பாஸ். வீலிங் எல்லாம் கூட அடிப்பேன். பாஸ் பாஸ் பாஸ், முன்னாடி பார்த்து ஓட்டுங்க பாஸ். தம்பி, ரோட்டை பார்த்து ஓட்டாம கண்ணாடியை பார்த்து ஓட்டுற. என்ன செட்டப்பா? இங்க பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க வந்து அடிச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய் இத பாருடா. ஏய் நாங்க அப்படிதான் வருவோம். பாஸோட வேணும்னே வம்பு இழுக்கறாங்களோ? பாஸ், ஐயோ பாஸ், கார் வேற போய்கிட்டு இருக்கு பாஸ். சாரி கேட்டுட்டு வாங்க. சரி சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் வெரி சாரி. வா போலாம். ஏய் என்ன சாரி சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிருவியா? வேற என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? பேபி, என் வண்டியில வந்து உட்காரு, ஒரு ரவுண்டு போலாம். தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்றியா? ஹலோ, தப்பா பேசினா என்னடா பண்ணுவ? அழுதுருவான். இங்க பாருங்க, அவங்க 7 பிளாக் பெல்ட் வச்சிருக்காங்க. பேண்ட்டுக்கு போடுற பெல்ட் இல்ல, கரோத்தே பெல்ட். சும்மா மிரட்டதே. எனக்கு ஒரு பெல்ட் கொடுக்க சொல்ல. ஏய், மரியாதையா வழி விடுங்க, இல்ல வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரினா நான் மாதிரி ஆகும். பாஸ், சும்மா மிரட்ட சொன்னா நீங்களா அதையாவது பேச்சு மாட்டிக்காதீங்க. 4 பேர் இருக்காங்க பாஸ். என்னால 4 பேரெல்லாம் அடிக்க முடியாது. ஒரு ஆளு 2 ஆளை தான் சமாளிப்பேன். ஏய் குட்டி போட்ட பாப்பா, வா பைக்ல ஒரு குட்டி ரவுண்டு போயிட்டு வரலாம். ஹலோ, தப்பா பேசாதீங்கன்னு சொன்னா புரியாதா? பாஸ், நான் பேசுதேன். இங்க பாருங்க, பிளாக் பெல்ட் வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா தெருவுல இறங்கி எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. நோ ஃபைட், நோ வயலன்ஸ். வாங்க பாஸ் போலாம். நீ போ, பாப்பா பின்னால வரும். டேய், கைய விடுறா. கைய விடுன்னு சொன்ன. ஐயோ, என்ன நீ? அவங்களுக்கு ஃபைட் எல்லாம் வராது. ப்ளீஸ் விட்டுடுங்க. விடுங்க. நீ
சொல்லிதான் தெரியணுமா? பார்த்தாலே தெரியுது இந்த தம்பி ஒரு பித்தளை கம்பின்னு. வேணா கைய விடு. எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? சொல்றேன்ல கைய விடுறா. ஏய் அதை ஈத்துட்டு வாடா. ஏய் வாடி. அவங்க டம்மி பீஸ்னா விட்டுருங்கண்ணா. சீதா கெஞ்சாத. பாஸ் சும்மா இருங்க பாஸ். தேவையில்லாம கோவப்படாதீங்க. அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. சீதா கெஞ்சாதன்னு சொல்றல்ல. அதான் பிரதர் சொல்றாருல, நீ கெஞ்சாத பாப்பா. நாங்க 4 பேர் இருக்கோம். ஆளுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு நீ கிளம்பிடு. மன்னிப்பு கேளுடா. சரி சார். சாரி சிஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. வெரி சாரி சிஸ்டர். சொன்னம்ல 7 பிளாக் பெல்ட். நீங்க நம்பவே இல்லல. ஜாது மிரண்டா காடு கொள்ளாது. வலிக்குது. சாரி பாஸ். இது கனவு இல்லையா? நிஜமாவா? பாஸ் நீங்க வேற மாதிரி இருக்கீங்க. நம்பவே முடியலையே. எப்படி பாஸ்? உன்னை தப்பா பேசினா சும்மா விடுவானா? நீங்க சிங்கம் பாஸ். ஆம்பளை சிங்கம் பாஸ். சாரி, இதுக்கு மேல காரை ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? அது போகட்டும் பாஸ். எப்ப வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நடந்தது இருக்கே அது வேற மாதிரி பாஸ். வாங்க பாஸ் போலாம். வா போலாம். ஆசை வலையிடுதான் நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும்